செஃப் ஜெரினா இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? இன்றைக்கி பாயாசம் தான் செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி, ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 நாள் முன்னாடி என்கிட்ட பாயாசம் செஞ்சு தெரியாமான்னு கேட்டாங்க. சரிம்மான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் செய்யலை. அது எனக்கு செய்யவும் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு செய்யலாமேன்னு சொல்லிட்டு பாயாசம் ரெடி மிக்ஸ் இருக்கே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை செய்ய ஆரம்பிச்சுட்டு, அதில் அவங்க 200 ml பாலில் ஒரு பாக்கெட் மிக்ஸை போட சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் 200 ml பாலில் வாங்கிட்டு வந்து கொதிக்க வச்சுருந்தேன். அந்த பால்லேயே அந்த மிக்ஸி போட சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து பால் பாக்கெட்டில் தண்ணி ஊற்றி கலந்து அந்த தண்ணி அதில் ஊற்றுறேன்னா மனசே திருப்தி ஆகாது. நம்ம சொத்தை பறி கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் நானும் என்ன பண்ணலை, தண்ணியை ஊற்றி கலந்து ஊற்றுறதுனால பால் அதிகமாகிடுச்சு, தண்ணியும் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த பாயாசம் மிக்ஸை தூக்கி அதில் கொட்டினா பாயாசத்தை காணும், வெறும் பால் மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்து கடுப்பான நான் இப்போ இன்னொரு சேமியா பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நெய்யை ஊற்றி முந்திரி பாதாம் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே அந்த சேமியாவையும் போட்டு வறுத்து நல்லா எடுத்துட்டு கொதிக்க வச்ச பால்லையும் மிருடு தூக்கி அந்த சேமியாவை கலந்து நட்ஸெல்லாம் போட்டு கலந்து நல்லா கொதிக்க விட்டு வச்சா சூப்பரான பாயசம் ரெடி. என்னடா நம்மளுக்கு பாயசம் செம்மையாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் ஊற்றி கொடுக்கலாம் போய் திறந்தா களி கிடக்கு உள்ள. களி இல்லை, பாயாசம் தான். அந்த பாயசம் களியாய் மாறி கிடைக்கு. இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை நினச்சி அந்த பாயசத்தில் மிருடு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு பாயசத்தை பழையபடி நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாயசம் குடித்து பார்க்க அருமையாக இருந்தேன். ஆக மொத்தத்தில் சொதப்பு பாயசம் சூப்பர் பாயசமான கதை இதுதான். இந்த மாதிரி பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ஏன் சூப்பராக வந்துச்சுன்னா, அந்த ரெடிமேட் மிக்ஸில் கொஞ்சம் அது எதுன்னு போட்டிருப்பான் போல், நம்ம அதெல்லாம் போடலை. அதுலேயே அந்த சேமியா போட்டதுனால தான் அந்த பாயசோட ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு. எந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பாயசத்தை செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. காசாக பணமாக சந்தோஷமாக போகிறோம். நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. உங்கள் மூலியமாக வாழ்கிற எந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாமே ஹாப்பி. பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அட்ராசிட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுங்கள். ஓகேவா?